கிடையாது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அந்த கன்னி சுவாமிகள்ங்கிற ஒரு விஷயம், அது இப்போ சொல்லப்படுற ஒரு வரலாறு என்ன சொல்றது, நம்ம சன்னிதானம் நம்ம சபரிமலை யாத்திரை போகும்போது சொல்லப்படுறது என்னன்னா, கன்னிசாமிகள் வந்தாதான் ஐயப்பருக்கு வந்து கல்யாணம் நடக்காது, என்னைக்கு கன்னிசாமிகள் நிக்கப்படுதோ அன்னைக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றது. கன்னிசாமிகளுடைய உண்மையான அந்த பலன் என்ன? அது கன்னிசாமிகள் முதல்ல வர்றவங்களுக்கு நம்ம கன்னிசாமிங்கிற ஒரு அடையாளமும் நம்ம கொடுக்கப்படுறோம். சாஸ்திர ரீதியாகவும் புராண ரீதியாகவும் சரித்திர ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? இப்போ மொதல் விஷயம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எந்த காலத்துலேயும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வாக்கை வந்து மாளிகைபுரத்தம்மனுக்கு கொடுக்கவே இல்லை அவர். அப்போ கன்னி சுவாமிகள் வந்தால் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வாக்கியம் அவர் கொடுக்கல. அப்படி கிடையவே கிடையாது. இன்னொன்று, இந்த சரங்குத்தியில் கன்னி சுவாமிகள் இடுற சரத்தை பார்க்கறதுக்காக மாளிகைபுரத்தம்மன் வரலை. ஏன்னா அங்கே வர்றது மாளிகைபுரத்தம்மனே கிடையாது. அதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். நீங்கள் அந்த முகத்தில் பார்த்தாலும் தெரியும், இந்த புறப்பாடாய் வரக்கூடிய முகத்தில் மீசை இருக்கும், அம்பாளுக்கு மீசை இருக்காது. அந்த முகம் வந்து ஆரியன் கேரளவர்மனோட திடம்பு, பந்தல வம்சத்தில் அது இன்னி வரைக்கும் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. இன்னைக்கும் நீங்கள் பந்தலத்தில் போனால் கார்த்திகை மாசத்துல திருவாபரணத்தை அவங்க ஓப்பன் தரிசனம் பண்ணியே பார்க்கலாம். அதில் அந்த திருமுக மண்டலம் இருக்கும், அதில் மீசையோட தான் இருக்கும் அந்த திடம்பு. அது வந்து சாட்சாத் ஆரியன் கேரளவர்மனோட முகம். அதை தான் சரங்குத்திக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த கன்னி சுவாமிகள் அப்படிங்கிறது அப்போ எந்த விதத்துலையும் அவர் வந்து கன்னி சுவாமிகள் வரலைன்னா நான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பல காலங்களில் சபரிமலை யாத்திரை வந்து தடைப்பட்டு போயிருக்கு. இப்போ நான் சொன்ன கதையிலேயே வந்து இந்த உதயணன் கோயிலை அழிச்சதுக்கப்புறம் சபரிமலை யாத்திரை தடைப்பட்டு போச்சு. மீண்டும் ஆரியன் கேரளவர்மன் பிறந்து மீட்டெடுத்து தான் இந்த யாத்திரை வந்திருக்கு. அதுக்கப்புறமே 2-3 காலங்களில் இந்த யாத்திரை அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலை மீட்டெடுத்துலாம் யாருன்னா இந்த ஆலங்காடு யோகத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னா அது அந்த காலத்திலேயே அவர் கொடுத்தது, இந்த புராண காலத்தில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரெப்ரசன்டேஷன். அவங்க தான் அந்த மீட்டு எடுத்துருக்காங்க அந்த கோயிலை பல காலங்களில். ஏன்னா அது அடர்வனம் அப்படிங்கிறனால பல காலங்களில் யாத்திரை தடைப்பட்டு போயிருக்கு. அதனால எந்த விதத்துலையும் வந்து அந்த மாதிரி சொல்லப்படவில்லை. கன்னி சுவாமிகள் வந்தாதான் இது அப்படிங்கிறது எதுவுமே சாஸ்திரம் கிடையாது. அப்படிங்கிறதா எதுவும் சாஸ்திரமே கிடையாது. அதே மாதிரி வந்து நம்ம பேட்டை துள்றதுங்கிறது எதுக்காக கொண்டு வர்றோம்? பேட்டை துள்றது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கன்னிசாமியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்போ சில யாத்திரைலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னிசாமி தான் எல்லா வேலையும் செய்யணும், கன்னிசாமி தான் சாப்பாடு போடணும், கன்னிசாமினா கண்டிப்பாக கன்னி பூஜை வச்சு. இது ரொம்ப ஒரு தப்பான விஷயமா இருக்கு. அன்னதானம் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணணும். நீங்க மாலை போட்டிருந்தாலும் போடாட்டி அன்னதானம் அப்படிங்கிறது. இதுல ஒரு படி மேல போனா சிலர் வந்து என்னன்னா அந்த சாப்பிட்ட இலையில ஊர்ல வைப்பது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் ஒரு தாத்பரியமே கிடையாது. எச்சலை தொடுறது பாவம். ஒருத்தர் சாப்பிட்ட எச்சல் வந்து தொடக்கூடாது. அதுல உருள்றது அப்படியெல்லாம் கிடையாது. கன்னிசாமி தான் அதை எடுக்கணும் அப்படியெல்லாம் எந்த இதுலையும் கிடையவே கிடையாது. இது என்ன அப்படின்னா, நீங்க மாலை போட்டு மலைக்கு வரும்பொழுது இந்த முதல் தடவை உங்க வீட்டுல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் ஆகணும். ஒரு கூட்டு வழிபாடோட கூட்டுச்சரண கோஷத்தோட ஒரு மகத்துவமே வந்து தனிமையானது. அந்த கூட்டுச்சரண கோஷத்தோட மகத்துவம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கன்னி பூஜை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கன்னி பூஜை அப்படிங்கிறத தாண்டி அதை வருஷம் நம்மளால இயன்ற அளவில் செய்யலாம், தப்பு கிடையாது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் இந்த கன்னி பூஜை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கடனை உடனே வாங்கி வீட்டில் லைட்டை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி கன்னி பூஜை வைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்படி சொல்லப்படவில்லை. உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்க சக்திக்கு என்ன பூஜை பண்ண முடியுமோ, உங்க சக்திக்கு யாருக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ, உண்மையை சொல்லணும்னா பணமே இல்லைனாலும் ஒரு எறும்பு புத்துக்குள்ள போய் ஒரு கைப்பிடி சர்க்கரையை போட்டா அதுவும் பெரிய அன்னதானம் தான். சகசிர போஜனம் தான். அதுவும் 1000 பேருக்கு உணவிட்ட பலன் தான் அதுவும். அப்படி இருக்கும் பொழுது அன்னதானம் அப்படிங்கிறதுல இதுல இன்னும் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சுவாமிகள் தான் உட்காந்து அங்கப்பா வயசான பெரியவங்கலாம் இருப்பாங்க. இவங்க ராத்திரி 12 மணி வரைக்கும் பாட்டு பாடி கூத்தடிச்சுட்டு அதுக்கப்புறம் வயசான பெரியவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடாம சுவாமிகள் தான் முதல்ல உட்காந்துட்டு 3 பந்தி சுவாமிகள் உட்காந்துச்சு, 4வது பந்தி அவங்கள உட்காந்துப்பாங்க. வயிற்றுக்கு பேதம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். பசிக்கிற வயிறுக்கு சாப்பாடு போய் சேரணும், அவ்வளவுதான். இதை சுவாமிகள் தான் முதல்ல உட்காரணும், இவங்கெல்லாம் முதல்ல உட்காரக்கூடாது அப்படிலாம் எந்த காலத்துலையும் கிடையவே கிடையாது. எல்லாரையும் சேர்த்து உட்காந்து வச்சு எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு தங்களால் இயன்ற அளவுக்கு அன்னதானம் பண்ணா போதும். உங்களுக்கு வசதியே இல்லையா, வீட்டில் கண்டிப்பாக ஒன்று சொன்ன இல்லையா, ஒரு கோயிலில் போய் 4 பிச்சைக்காரங்களுக்கு 4 பொட்டலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அதுவும் அன்னதானம் தான். இதை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணணும். 100 வருஷம் மலைக்கு போன குருசாமியாக இருந்தாலும் இதை பண்ணணும். ஆக இதில் இந்த கன்னிசுவாமி குருசுவாமி அப்படிங்கிற பேதமே கிடையாது. இன்னொன்று, இந்த சரத்தை விடுறது அப்படிங்கிறது கன்னிசுவாமிகள் தான் சரத்தை விடணுங்கிறது கிடையாது. இந்த சரங்குத்தி அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த சபரிமலையோட அந்த தேவதா சைதன்யம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகும்பொழுது நம்மளோட சரங்கள், நம்மளோட அந்த காலத்தில் வந்து சபரிமலையில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இப்போ பாதையெல்லாம் கிடையாது. அவங்க தான் வெட்டி பாதையை உருவாக்கிடுவோம். அந்த காலத்தில் போன குருசுவாமிகள்லாம் பெரிய பாதையில் பாதைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. இவங்க அருவாளை வச்சு வெட்டி மரங்களை வெட்டி தான் வழியை உருவாக்கிட்டு காட்டு மக்களோட உதவியோடு தான் போயிருக்காங்க அந்த காலத்தில். அப்படி போகும்பொழுது அவங்க கொண்டு வர ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு போகிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் சரங்குத்தி. சுவாமியும் அங்கே தன்னோட சரத்தை குத்தினதுனால அந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு போகிற இடம் தான். அங்கேருந்து ஆயுதத்தோடு யாரும் சன்னிதானத்துக்கு போகக்கூடாது, அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் சரங்குத்தி. அது மட்டும் இல்லாமல்
இதோட இன்னொரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு போகணும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூகை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த மாதிரி துர்கி எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு, இந்த ஆயுதங்கள் எல்லாம் விட்டுட்டு, ஒரு சுத்தமான ஆத்மாவா அந்த சபரிகிரீசனை தரிசனம் பண்றதுக்காக போகணும். அப்படி ஏற்படுத்தப்பட்ட இதுதான் சரங்குத்தி. ஸோ இப்படிதான் இந்த கன்னி சுவாமிகளோட இது இருக்கு. ஆக எல்லாருமே கன்னி சுவாமி தான். நம்பியார் குருசுவாமி கூட அதுதான் சொல்லுவாரு. எத்தனை வருஷம் சபரிமலைக்கு போனாலும் கன்னி சுவாமி தான் சொல்லி தான் சொல்லுவாரு. அதுதான் உண்மை. நம்ம எத்தனை வருஷம் போறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன தெரிஞ்சுக்கிறோம், எப்படி தெளிவுபடுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த யாத்திரைகள் வந்து நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் யாத்திரையை வந்து நம்ம கன்னி யாத்திரை அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி 18வது யாத்திரை குருசாமி அப்படிங்கிற ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைச்சிட்டப்பா, பிஎஸ்டி பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த குருசாமிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சிட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதுல என்னன்னா 3வது யாத்திரை போனா மணிகண்டன் மணி கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், குருசாமி அணி ஆக போற அன்னைக்கு வந்து தென்னங்கண்ணு கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு நடைமுறைகள், இந்த மாதிரி யாத்திரை நடைமுறைகள் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? இந்த யாத்திரை நடைமுறைகளுக்கு காரணம் என்ன? இது எல்லாமே சாஸ்திரத்தை அனுஷ்டிச்சு வந்தது அப்படிங்கிறத விட ஒரு பழக்க வழக்கங்கள்னால வந்தது. இப்போ ஒரு கல்யாணமே எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும், கல்யாணத்துல சாஸ்திரத்தை அனுஷ்டிச்சு வரக்கூடிய பழக்கங்கள் கொஞ்சம் தான், சாஸ்திர ரீதியா வருது கொஞ்சம் தான். மீதி எல்லாமே அந்த இடம் தேசாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஊர் பழக்கத்துக்கு உட்பட்டு வர்றதுதான். ஒரு கோயில் புறப்பாடு எல்லாத்துலேயுமே அந்த சாஸ்திர ரீதியானது கொஞ்சம் தான் இருக்கும், மீதி எல்லாமே அந்த ஊர் பழக்கத்தை உட்பட்டு வர்றது தான். அந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டது தான் இது எல்லாமே. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்டை துள்ளல் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதான் சொல்லிடுறேன். இப்போ இந்த பேட்டை துள்ளல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இப்போ இந்த பேட்டை துள்ளலே இதுக்கான பதில் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னா, இப்போ வாசலில் மவுண்ட் ரோட்டில் போயிட்டு ஆடு அப்படின்னா யாராவது ஆடுவோமா? ஒரு சாதாரண ஆஃபீஸ் நேரத்தில் ஒர்க்கிங் டயத்தில் போய் மவுண்ட் ரோட்டில் போய் டான்ஸ் ஆடு அப்படின்னா யாரும் ஆட மாட்டோம், ஒரு அசிங்கம்னு யோசிப்போம். ஏன் சும்மா செருப்பு இல்லாமல் நடந்து போகிறது கூட யோசிப்போம். ஆனால் இந்த பேட்டை துள்ளலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னோட பதவி, பணம், அந்தஸ்து, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, படித்தவன், படிக்காதவன், இது எல்லாத்தையும் மறந்து, தன்னை மறந்து, எரிமேலியில் ஒரு சாதாரண காட்டுவாசியை போல, ஒரு பிச்சைக்காரனை போல தனக்கு மேலே இந்த வர்ணப்பொடிகளெல்லாம் தூவிக்கிட்டு, அந்த இலைதழைகளெல்லாம் கட்டிட்டு ஒரு நடனம் ஆடிட்டே வரும். இப்போ இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் விஷயம், அந்த சாஸ்தாவோட பூங்காவனத்துக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக போகணும். உங்கள் அகந்தைகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு, உங்கள் கேஸ்ட், க்ரீடு, ரிலீஜன், இந்த மாதிரி பதவி, இது எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு, உங்கள் படிப்பு, இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனாக அந்த பூங்காவனத்துக்குள்ளே நீங்கள் நுழையணும். உங்கள் அகந்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நுழையும் பொழுது தான் அந்த பூங்காவனத்துக்குள்ளேயே உங்களால் நுழைய முடியும். அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான். இல்லைன்னா எந்த இடத்துலையும் இப்படி ஒரு ஒற்றுமையாக சமத்துவத்தை நம்ம பார்க்கவே முடியாது. எந்த யாத்திரையிலையும் இப்படி ஒரு சமத்துவம் கிடையாது. எந்த கோயிலையும் இந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வழி, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு வழின்னு தான் இருக்குது. உயர்ஜாதிகளுக்கு ஒரு வழி இப்படி தான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ இந்த பேட்டை துள்ளல் அப்படின்னு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கணும்? ஒரு சமத்துவம் வரணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி ஒரு சமத்துவத்தோடு அவரோட பூங்காவனத்துக்குள்ளே பிரவேசித்து போகும்பொழுது தான் அவரோட அருள் கிடைக்கும். அப்படி ஒரு அருள் கிடைக்கும் போதே இந்த கன்னிசாமியும் ஒன்று தான், குருசாமியும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பேட்டை துள்ளி ஆகணும். இவர் வந்து கம்மியாக படித்தவரும் கிடையாது, அவர் வந்து பிஹெச்டி முடிச்சவரும் கிடையாது. ரெண்டு பேருமே அவரோட பார்வையில் ஒன்று. என்றைக்குமே குருவின் குருவாக இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரா தான். ஆனாலும் இந்த சபரிமலை யாத்திரையில் குருவுக்கு வந்து அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அந்த குரு அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, இருளை நீக்கி ஒளியை காட்டக்கூடியவர் தான் குரு, அறியாமையை அகற்றக்கூடியவர் தான் குரு. அதே நேரத்தில் தன்னலம் இல்லாமல் இந்த அறியாமையை அகற்றணும். அதாவது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு சீடனோட அறியாமையை அகற்றுபவரே குரு. அவனுக்கு இது செய்வானா அது செய்வானா. இப்போ அந்த காலத்துலாம் பள்ளிகள் எப்படி இருந்தது அப்படின்னா, குருகுலமாக இருக்கும் பொழுது இதுதான் ஃபீஸு இப்படிதான் யாரும் சொன்னது கிடையாது. தன்னோட அந்த ஒரு சீடன் வரான் அப்படின்னா, முதல்ல அந்த சீடனை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எல்லா வேலையும் செய்ய வைப்பாங்க, எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. 3 வருஷத்துக்கு அவன் குருகுலத்தில் எல்லா வேலையும் செய்வான். அப்போ அந்த 3 வருஷத்துல அவனோட நடவடிக்கையை பார்த்து அவனுக்கு எது நல்லா வருது அப்படின்னு பார்த்து, அவனுக்கு எது சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குன்னு பார்த்து அதில் அவனை கை தேர்ந்தவனா அந்த குரு ஆக்குவார். இப்படிதான் துரோணாச்சாரியர் வந்து எல்லாரையும் ஆக்குவார், அவங்க எது நல்லா வருதுன்னு பார்த்து. அப்படி இருக்கும் பொழுது அவர் அது பிரதிபலன் பார்த்து அந்த குரு அதை செய்ய மாட்டார். சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவங்களா மனமு வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் அந்த குரு ஏற்றுக்கணும். எதுவுமே கொடுக்கலனாலும் ஆசீர்வாதம் பண்ணணும். இதுதான் ஒரு குருவுடைய லட்சணம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி குருமார்களை தேடி போகணும். இப்போ இந்த சபரிமலை யாத்திரையோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை என்ன அப்படின்னா, மாலை போட்டுக்கிறது ஒரு குருசாமி கிட்ட, இருமுடி கட்டிக்கிறது ஒரு குருசாமி கிட்ட, மலைக்கு போகிறது வேற ஒரு குருசாமி கூட. அப்போ இதோட தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அப்போ அந்த குரு வந்து ஒவ்வொரு நிலையிலையும் அவருக்கு சொல்லி கொடுத்து மாலை இப்படி போடணும், இப்படிலாம் விரதங்கள் இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும். இவங்க இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கோயில் குருக்கள் கிட்ட போய் மாலை போடுறாங்க. கோயில் குருக்கள் வந்து நல்லவர் தான் இல்லைன்னு சொல்லலை.
மாலை போட வேண்டியது குரு முகாந்திரமா குரு கிட்ட தட்சணை கொடுத்து அந்த குருவை சேவிச்சு மாலை போடணும். அந்த குருவை தேர்ந்தெடுக்கிறதும் அந்த குருவுக்கு முதல்ல ஒரு குரு இருந்திருக்கணும், அவருக்கு ஒரு குரு பரம்பரை இருந்திருக்கணும். ஏன்னா யார் ஒருவர் வந்து நல்ல சிஷ்யனா இருக்காரோ அவரால் தான் நல்ல குருவா இருக்க முடியும். அதனால நம்ம சர்க்குருங்கிற வார்த்தையை சர்க்குரு, ஆமா, சர்க்குரு, பரமகுரு, பரமார்த்த குரு சொல்றோம். ஏன்னா அவருக்கு ஒரு குரு இருந்திருக்கணும், அந்த குருவோட பரம்பரையில அவர் வந்திருக்கணும், அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களா கத்துட்டு இருந்திருக்கணும். அப்படி ஒரு சிறந்த குருவை தேர்ந்தெடுத்து அந்த குரு கிட்ட, இப்ப அந்த குரு வந்து இப்ப 18 வருஷம் நம்ம போறோம், எத்தனை வருஷம் போறோம் அப்படிங்கிறத தாண்டி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த சுவாமியோட அனுகிரகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம். அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா இந்த குருன்னு கூட்டு போறவங்க எதுவுமே உங்களுக்கு சொல்றது கிடையாது. எரிமலையில போய் இறக்கி விடுறாங்க, இறக்கி விட்டுட்டு நாங்க எந்த குருசாமியும் பெரிய பாதையில் வர்றது கிடையாது, நாங்க நேரா வந்து சன்னிதானத்துக்கு போயிடுவோம், சாமி பம்பை வந்துருவோம், நீங்க நைட்டு கிளம்பி காலையில பம்பை வந்துருங்க அப்படின்னு. அது ஒரு பெருமையா சொல்லிக்கிற காலமாகி போச்சு. நாங்களாம் ராத்திரி 10 மணிக்கு எரிமலையில கிளம்பணும், அடுத்த நாள் விடிக்காத்தால 4 மணிக்கெல்லாம் சாமி பார்த்தோம். இதுக்கு பெரிய பாதையில வரணுங்கிற அவசியமே கிடையாது, நீங்க பஸ்லயே போயிடலாம். பெரிய பாதை அப்படிங்கிறது இப்ப யாத்திரை சொன்னீங்க, அந்த இடத்த உணர்ந்து அனுபவிச்சு அந்த காட்டை அனுபவிச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த மூலிகை காத்துலாம் உள்ள போய் இப்ப இன்னி வரைக்கும் இப்ப நம்ம இப்ப நீங்க 27 வருஷம் இருக்குன்னா 29 வருஷம் இருக்குன்னா ஆண்ட முன்னேற்றத்துல இன்னி வரைக்கும் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கோளாறும் வந்து கிடையாது, பெருசா மருத்துவர்கிட்ட போனது கிடையாது. அது காரணம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து இந்த பெரிய பாதை போகாது. இன்னி வரைக்கும் நான் வீட்டுல அதை சொல்லுவேன் அடிக்கடி, அந்த சின்ன வயசுல இருந்து பெரிய பாதையில அதை உணர்ந்து 2 நாள் 3 நாள் அங்க தங்கி போனதுனாலதான் இன்னி வரைக்கும் உடம்புக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்கு. அதை உணர்ந்தவங்களாலதான் அதை வந்து உணர முடியும். இப்ப இதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை யாரோடதுன்னா குருவோடது. இஞ்சிப்பாறை கோட்டையிலிருந்து நம்மளுடைய நடைபயணத்தை தொடரும் போது அந்த எஸ்டேட்டோட அது இருக்கும், நம்ம செக்யூரிட்டி போஸ்ட் வாழக்கோலா, அதை தாண்டினதுக்கு அப்புறம் காலகட்டி வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வன சூழல் நம்ம பார்க்க முடியும் இன்றைக்குமே. அது வந்து ஒரு சைடு வந்து அப்படியே மலைகளும் சூழ்ந்து ஒரு பக்கம் காடு இருக்கும், நடுவில் நம்ம போகும்போது மொத்த வெயிலும் ரொம்ப ரம்மியமா இருக்கும். அந்த நேரத்துல ஒரு சின்ன காத்து அடிச்சா அந்த காத்துக்கு இருக்கிற ஒரு சுகம் வந்து அந்த மாதிரி ஒரு இது நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். இது வருஷம் அதை அனுபவிக்கிறதுக்கே வந்து நமக்கு ஒரு கோடி புண்ணியம் வேணுங்கிற மாதிரி விஷயம். இதை தாண்டி நம்ம அந்த யாத்திரையில பேசப்படுற மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த மாலை அணிவித்தல், இருமுடி கட்டுதல். இந்த மாலை அணிவித்தல்ங்கிறது நம்ம எப்பவுமே பார்க்குறோம், 3 மாலை போடுறோம், சந்தன மாலை, ருத்ராட்ச மாலை, அப்புறம் வந்து துளசி மாலை போடுறோம். இந்த துளசி மாலை, சந்தன மாலை, ருத்ராட்ச மாலை போடணுங்கிற கட்டாயமா அல்ல இந்த ஒவ்வொரு மாலைகளுக்கு உண்டான மகிமை என்ன? இப்போ மாலை அணியிறது அப்படிங்கிறது இந்த விரதத்தோட துவக்கம் ஒரு அறிகுறி தான் மாலை அணியிறது. இன்னொன்று முதல்ல இந்த மாலைக்கு அதுதான் மீண்டும் அந்த ஒரு எல்லாமே குரு கையில் தான் இருக்குது. இதில் யாரும் மலைக்கு போகிற சுவாமிகளை குறைய சொல்ல முடியாது, குரு சுவாமிகள் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். அந்த மாலைக்கு முறைப்படி ஒரு பூஜை பண்ணி அதை வீட்டில் ஐயப்பன் படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கிட்ட வச்சு, இன்னொன்று இதையும் தாண்டி என்னன்னா இப்போ இந்த மாலை படம் சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐயப்பன் படத்தை வந்து அப்படியே எடுத்து மேலே வச்சுருவாங்க. இந்த மண்டல காலம் முடிஞ்சிருது, மகர காலம் முடிஞ்சது, மலைக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படின்னா மண்டல காலமே யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, மலைக்கு 10 நாளில் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னா அதை எடுத்து படத்தை மேலே வச்சுருவாங்க. ஏன்னா ஐயப்பன் வந்து சுத்தபத்தமான கடவுள், நான்வெஜ்லாம் சமைக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ பிள்ளையார், முருகன், சிவன்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்களா? அவங்களாம் சுத்தபத்தமான கடவுள் கிடையாதாங்கிறது எனக்கு தெரியல. எல்லா கடவுள் மாதிரி தான் ஐயப்பனும். ரொம்ப அதாவது இன்ஃபேக்ட் கடவுள்கள்லேயே ஆயுதம் இல்லாமல் ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய கடவுள் வந்து சாஸ்தா தான், மணிகண்டன் தான். அவர்கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது, சின்முத்திரையில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரே கடவுள் அவர் தான். சாந்த தண்டிக்கவே தெரியாத கடவுள் மணிகண்டன் வந்து அவரே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போய் யோகத்தில் உட்காந்துருக்காருங்க. அவர் யாரையும் தண்டிக்க போகிறது கிடையாது, தண்டிக்கவே தெரியாத கடவுள் அவர், அப்படிப்பட்ட கடவுள். அதனால அவரை எப்பொழுதுமே முதல்ல முக்கியமான விஷயம் ஐயப்பன் போட்டோ வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லா தெய்வங்களை போல தான் அவரும் எப்பொழுதுமே அவரோட போட்டோவை வீட்டில் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த மாலை அணியும் பொழுது குருமுகாந்திரமாகத்தான் கண்டிப்பா மாலை அணிய வேண்டும். அப்படி குரு வந்து ஊர்ல இல்ல வெளியூர்ல இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட உத்தரவு ஒரு ஃபோன் மூலமாவோ இல்லை அது மாலை போடுறதுக்கு முன்னாடி குருவை போய் நேரில் பார்த்து ஒரு வாரம் முன்னாடி மாலை எடுத்துட்டு போய் குருவை நேரில் பார்த்து அவர்கிட்ட மாலையை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி நான் மாலை போட்டுக்கிறேன், அவங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து குரு இல்லாத பட்சத்துல தாய் தந்தை மூலமாக மாலை அணியலாம். இதுதான் உத்தமம். இதை தாண்டி கோயில் குருக்கள் கையால மாலை போடுறதுலாம் 2வது பட்சம் தான். அவர் நமக்கு குருவும் கிடையாது, எந்த விதத்துலையும் நம்ம குரு கிடையாது, அவர் 2வது பட்சம் தான். இதுதான் மாலை அணியறதுக்கான முறை. இப்போ இந்த மாலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல உறுதியான ஒரு மாலை அணிந்தாலே போதும். துணை மாலை அப்படிங்கிறது ஒன்று வந்து தேவை கிடையாது, அதுதான் உண்மை. அது காலப்போக்கில் ஏற்படுத்தப்பட்டது தான். துணை மாலை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மாலை நல்ல உறுதியான கம்பியில் இருக்கக்கூடிய மாலை, அது நம்ம மாலை பொறுத்த ஒரு வாரம் முன்னாடியே அந்த மாலையை எடுத்து செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். அது நல்லா சோதிச்சு பார்த்து கம்பிகள்லாம் நல்லா உறுதியாக இருக்கும் அப்படின்னு இல்லைன்னா திரும்பி கட்ட கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக. இப்போ என்னென்ன மாலை அணியணும் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாலைகள் என்னென்ன அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் அணியறதுக்கு உகந்த மாலைகள் எது அப்படின்னா துளசி மாலை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவோட சொல்லுவோம். துளசி மணிக்கு வந்து நல்ல ஒரு தெய்வீக. ருத்ராட்ச மாலை சிவாம்சம். ஸ்படிக மாலை, இந்த ஸ்படிக மாலை அப்படிங்கிறது எப்போ இருந்து வந்தது அப்படின்னா சமந்தகமணி அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் சொல்லுவாங்க. இந்த சமந்தகமணி அப்படிங்கிறது வந்துட்டு மகாபாரதத்தில் சகாதேவன் கழுத்தில் இருந்தது சமந்தகமணி. கிருஷ்ண பரமாத்மா இதை வச்சிருந்த சமந்தகமணி
அதை சகாதேவன்கிட்ட கொடுத்தாரு. இந்த சமந்தகமணியோட விசேஷம் என்ன அப்படின்னா, அது மூலமா தான் நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமமே கிடைச்சது. ஓ. பீஷ்மர் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்றாரு, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றாரு. பீஷ்மர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது விஷ்ணுவோட 1000 நாமாக்களை சொல்லி அதை சொன்னா புண்ணியன்னு சொல்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றாரு. எல்லாரும் அதை ரொம்ப ஆனந்தமா கேட்கறாங்க. ஆனா அதை கேட்ட யாருமே அதை எழுதி வைக்கல. ஏன்னா எல்லாரும் இருக்கிறது போர்க்களத்துல. எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு ராத்திரி பயங்கர டயர்டா வந்து நின்றுட்டு இருக்காங்க போர்க்களத்துல. குத்துயிர் குலையுமா நின்றுட்டு இருக்கும்போது அதை யாரும் நோட் பண்ணல. அப்படி நோட் பண்ணுவோம் பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப சகாதேவன் கேட்கறான், கிருஷ்ணா நம்ம எல்லாரும் இதை கேட்டோம்னா நோட் பண்ணவே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, உன் கழுத்துல என்ன மாலை இருக்குன்னா சமந்தகமணி அப்படின்னு. சமந்தகமணியோட குணம் என்ன அப்படின்னா, இந்த வைதிக அதிர்வலைகள்லாம் அப்படியே கிரகிச்சிரும். உனக்கு அதை திரும்பி எடுக்கக்கூடிய சகாதேவனுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. திரும்ப அதை எடுக்கக்கூடிய சக்தி உண்டு சகாதேவனுக்கு அந்த மாலையிலேருந்து. அப்போ அந்த சமந்தக மணிலேருந்து அதெல்லாம் திரும்பி எடுத்து தொகுத்து நமக்கு கொடுக்கப்பட்டது தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த அதிர்வலைகளை அந்த சமந்தக மணிங்கிறது ஸ்படிகமணி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்படிகமணி. அதனால ஸ்படிகமணியும் விசேஷம். அப்போ இந்த துளசி, ருத்ராட்சம், ஸ்படிகம், சந்தன மாலை. சந்தனம் அப்படிங்கிறது சாத்வீகத்துக்கான அறிகுறி. சந்தன மாலை இதுல ஏதாவது ஒரு மாலை நம்ம போட்டுக்கலாம். அதில் நீங்கள் உண்மையான மாலையாக வாங்கி போட்டுக்கணும். அது நல்ல முறையில் நல்ல ஜுவல்லர்ஸ்லாம் கிடைக்குது, சர்டிஃபிகேஷனோட உண்மையான மாலையாக வாங்கி போட்டுக்கிட்டா உத்தமம். ஒரு மாலை இருந்தாலே போதும். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி 108 மணி வாங்கினால வசதினா 108 மணி தான் போடணும் அப்படிங்கிற அவசியம். 108 உத்தமம். 108 முடியல அப்படின்னா 54 மணிலையும் மாலை போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி ஒரு மணிமாலை அணிந்து விரதத்தை துவங்கி நித்தியம் நம்மளால என்ன பூஜை முடியுமோ அந்த பூஜை மணிகண்டனுக்கு காலையும் மாலையும் பூஜை பண்ணி குரு முகாந்திரமா அதே குரு முகாந்திரமா கட்டுக்கட்டி அதே குரு முகாந்திரமா சபரிமலைக்கு போகணும். இப்போ இந்த நம்ம யாத்திரையோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது நம்ம இருமுடி. இன்றைக்கு இருமுடிக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் சுவாமியை வந்து தினம் தினம் நம்ம வந்து வணங்கிட்டு நம்ம பண்ற ஒரு விஷயம் என்ன, இந்த இருமுடி. இந்த இருமுடியோட பவர் என்னங்கிறது அதை சுமந்துட்டு போகும்போது நமக்கு மட்டும்தான் அதை உணர முடியும். அதை வந்து பக்கத்துல இருக்கிற யாரு கூட அதை உணர முடியாது. அதனாலதான் நம்ம ஒரு யாராவது ஒருத்தர் முன்னாடி போகும்போது தவறி விழுந்து முதல்ல இருமுடியை தான் பிடிப்போம், அதுக்கப்புறம் தான் சுவாமியை பிடிப்போம். அது நம்மள அறியாமலே இருமுடி மேலதான் அந்த கை போகும். இன்னொருத்தர் யாராவது இருமுடியை தவறா கையாண்டா கூட நமக்கு அது சத்தம் போட தோணும், இருமுடி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல தோணும். அந்த இருமுடி மேல நமக்கு ஒரு அதீத பற்று வர்றது இந்த யாத்திரையினால வர்றது. அந்த இருமுடியில சொல்லப்படுறது வந்து தேங்கால நெய் விடுற அந்த அம்சம், அப்புறம் அரிசி, அப்புறம் நமக்கு தேவையான சுவாமிக்கு தேவையான அந்த அர்ச்சனைக்கு உண்டான அபிஷேக பொருள், அந்த விபூதி, சந்தனம், அந்த மாதிரி விஷயங்கள், பன்னீர், இந்த மாதிரி விஷயங்களோட பாக்கெட் மாதிரி வச்சிருக்கிற இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரும். அதுல தேங்காயில நம்ம நெய் விடுற ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த வழக்கத்தை கொண்டு போய் அந்த நெய்யை தான் நம்ம அபிஷேகமா பண்ண விடுறோம். அன்னைக்கு அது அபிஷேக நெய்யான்னு திருப்பி நம்ம ஆத்து கொண்டு வர விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். இந்த நெய் விடுறது எதுக்காக விடுறோம்? அதுலேயுமே குறிப்பாக சொல்ல போனால் 2 கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு டம்ளர் நிறைய நம்ம முதல்ல விடுறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிற யாரெல்லாம் இருக்கோ அவெல்லாம் விடுறது தான் வழக்கம். இந்த நெய் இதுக்கு எதுக்காக? இது வந்து ரொம்ப சபரிமலை யாத்திரை, தத்துவமசி தர்மம் எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் இந்த இருமுடி. நீங்கள் கேட்டால் ரொம்ப அருமையான கேள்வி. இந்த இருமுடி அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெளிவாக புரியணும் முதல் விஷயம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இது தென்னங்கண்ணை பற்றி கேட்டிருந்தீங்க, குருசுவாமி தென்னங்கண்ணை கொண்டு போகிறாங்கன்னு. இந்த தென்னங்கண்ணு அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ 18 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கோம் அப்படிங்கும்பொழுது பல விதங்கள்ல அந்த வனத்தை நம்ம பயன்படுத்தி அந்த வனத்தோட ரிசோர்ஸஸ்லாம் நம்ம பல விதங்களில் பயன்படுத்தியிருப்போம். அதோட பயன்கள் எல்லாம் நம்ம அடைஞ்சிருப்போம். அப்போ அந்த வனத்துக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த காலத்தில் சபரிமலையில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி வசதிகள்லாம் கிடையாது. அப்போ வந்து மேல் சாந்தியே வந்துட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷத்துக்கு ஒரே மேல் சாந்தி தான் இருப்பாங்க. தந்திரிலாம் அடிக்கடிலாம் கோயிலுக்கு வர மாட்டார். மகர காலத்துக்கு மட்டும்தான் தந்திரி வரும். கோயிலே மகர காலத்துக்கு மட்டும்தான் திறப்பாங்க. இந்த வனவாசிகளோட உதவியோட தான் மேல்சாந்தியே சபரிமலைக்கு போகணும். அப்படி மேல்சாந்தியில் இருக்கப்பட்ட காலத்தில் அப்போ சபரிமலையில் பூஜை பண்ணுறதுக்கு இப்போ மாதிரி பொருள் இப்போ இருக்கிற வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. இந்த மாதிரி பக்தர்கள் கொண்டு வர பொருட்களை வச்சு, அவங்க இருமுடியில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு, அதை வச்சு தான் சுவாமிக்கு பூஜை பண்ணி. அப்போ அந்த 18 வருடம் போன குருமார்களுக்கு அந்த கோயிலுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு முகமாகவும் பிற்காலத்தில் அது பூஜைக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தென்னங்கன்று வைக்கக்கூடிய வழக்கம் வந்தது. இப்போ அதில் வரக்கூடிய தேங்காய், தென்னை மரம் எல்லா விதத்துலையும் உதவியாக இருக்கும் இல்லையா? அதில் வரக்கூடிய ஓலைகள் இதெல்லாம் வந்து அங்கே கூரை போடுறது, கீத்து போடுறது, அதில் வரக்கூடிய தேங்காயை வச்சு சுவாமிக்கு பூஜைக்கான பொருள். உலக இதுலேயே வந்துட்டு நம்ம எப்படி குழந்தைய பார்த்துட்டு நம்ம பிள்ளைன்னு சொல்ற மாதிரிமோ அதுக்கப்புறம் தென்னம்பிள்ளைங்கிற ஒரு வார்த்தையே, தென்னம்பிள்ளைங்கிற வார்த்தை வேற எதுக்குமே வேற எந்த ஒரு இதுக்குமே கிடையாது விவசாயத்துல. அந்த மாதிரி அந்த வனத்துக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டாகவும் இது அடுத்த ஒரு சந்ததி உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது இந்த தென்னங்கன்று வைக்கக்கூடிய வழக்கம். அது ஒரு பக்கம். இந்த இருமுடி தாத்பரியம் கேட்டீங்க. இந்த இருமுடி அப்படிங்கிறது வந்து சுவாமி இந்த விரதத்தை எதற்காக ஏற்படுத்திக்கணும் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஒவ்வொரு மனுஷனும் தன்னை போலவே மாறணும், தன்னை போலவே ஒரு யோகி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த விரதம். அப்ப ஒரு யோகியோட நிலையை இந்த ஒரு இருமுடி மூலமாவே அடையிறதுக்காக தான் இருமுடி தாத்பரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த தேங்காய், நெய் தேங்காய் அப்படிங்கிறது வந்து ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுது.
நம்மளோட ஆத்மாவை நம்ம மணிகண்டனுக்கு சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்போ நம்மளோட ஆத்மாவை சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அரைந்த மாதிரி பெரிய பெரிய குருசாமிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நெய்யபிஷேகம் அப்படிங்கிறது அந்த சுவாமிக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சமானம். ஒரு நெய்யபிஷேகம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சமானம். ஒரு இருமுடி வந்து கட்டியாச்சு அப்படின்னா அந்த இருமுடி எப்போ நம்ம கிட்ட வரும் எப்போ நம்ம கிட்ட வரும்னு சுவாமி அங்கே வந்து காத்துட்டு இருக்காரு. அந்த இருமுடி கட்டியாச்சு அப்படின்னாலே தன்னோட பரிவாரங்களை வந்து அனுப்பிச்சிடுறாரு. அந்த இருமுடியை காவந்து பண்ணி அவனை கூட்டிட்டு வரணும், அவன் வீட்டையும் காப்பாற்றணும் அப்படின்னு தன்னோட பரிவாரங்களை அனுப்பிச்சிடுறாரு. கருப்பனை அனுப்பிச்சிடுறாரு. எப்போ நீங்க உங்க வீட்டு வாசல தேங்காயை ஒடிக்கிறீங்களோ அடுத்த க்ஷணமே கருப்பு சுவாமி வந்து உங்க வீட்டுக்கு காவலுக்கு வந்துடுறாரு. அப்ப இருமுடி அப்படிங்கிறது ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கும் பொழுது இந்த தேங்காயை முதல்ல சுத்தம் பண்றோம், தேய்க்கிறோம். இப்போ அதுவும் என்ன பண்றாங்கன்னா தேய்ச்சே கடையில வாங்கிடுறாங்க. மிஷின்ல அவங்க கிரைண்டிங் மிஷின்ல போட்டு தேய்ச்ச தேங்காய் வாங்கி எல்லாமே ரெடிமேட்ல கிடைக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அதாவது தேங்காயை சுத்தம் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க 41 நாள் விரதம் இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு மண்டல விரதத்துல உங்க உடல் வந்து சுத்தமாகுது இல்லையா, இந்த உடல் சுத்தமாகிறது தான் அந்த தேங்காயை சுத்தம் பண்றது. அந்த தேங்காய் எப்படி சுத்தம் பண்ணி சுத்தமாகுதோ அதே மாதிரி இந்த 48 நாள் விரதத்தின் மூலமா உங்க உடல்ல இருக்கிற அழுக்குகள்லாம் போய் உங்க உடல் சுத்தமாகும். அந்த தேங்காய் அப்படிங்கிறது உங்களோட உடல், ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா சுத்தமாயிடுச்சு. அப்ப அடுத்தது உங்களோட 3 குணங்கள், ரஜோகுணம், தாமசகுணம், சத்வகுணம். இந்த 3 குணம் தான் அந்த 3 கண்ணு. அதுல இந்த 48 நாள் விரதத்தினால இந்த சத்வகுணம் மட்டுமே உங்களுக்கு இருக்கு. அந்த சத்வகுணத்தின் மூலமா பரமாத்மாவை உங்களுக்குள்ள கொண்டு வரீங்க. அப்படி அந்த பரமாத்மாவை கொண்டு வர்றதுக்கான அமைப்பு தான் நெய்யை உள்ள கொண்டு போகுது. நெய் ஏன் பரமாத்மா ஸ்வரூபம் அப்படின்னா, இதை எவ்வளவு அழகா மணிகண்டன் ஏற்படுத்தி கொடுத்துட்டு பாருங்க. அதாவது பால் வந்து கெட்டு போகும், தயிர் கெட்டு போகும், வெண்ணெய் கெட்டு போகும். ஆனா எந்த நிலையிலையும் நெய் கெட்டே போகாது. ஆமா, நீங்க வருஷ கணக்கா வச்சிருந்தாலும் நெய்யை வந்து ஒழுங்கான முறையில பராமரிச்சு வச்சிருந்தீங்கன்னா அப்படியே எடுத்து அதை பயன்படுத்த முடியும். அதுக்கு அழிவும் கிடையாது, அது கெட்டும் போகாது. உருக்கினாலும் அப்படியே தான் இருக்கும், உருக்கலைனாலும் அப்படியே தான் இருக்கும் நெய். ஆனா இந்த பால் தயிர்லாம் வந்து நீங்க சூடு பண்ணும்போது அதோட விதம் மாறி போயிடும். ஆனா நெய் வந்து எல்லா விதத்துலயும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அப்ப எல்லா விதத்துலயும் அழிவே இல்லாம கெட்டே போகாம இந்த தூய்மையோடு இருக்கக்கூடிய வஸ்து தான் பரமாத்மா. அப்படி இருக்கிற பரமாத்மாவை இந்த ஜீவாத்மாக்குள்ள ஐக்கியப்படுத்துறது தான் இந்த 48 நாள் விரதம். அதோட ரெப்ரசன்டேஷன் தான் நெய் நிறைக்கிறது. இந்த ஜீவாத்மாக்குள்ள அந்த பரமாத்மாவை நம்ம கொண்டு வரோம். இப்போ இதுலயும் நம்ம பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நெய் நினைக்கும் போது நம்ம அம்மாவை கூப்பிட்டு நெய் ரொப்ப சொல்றது, நம்ம ஒய்ஃபை கூப்பிட்டு நெய் ரொப்ப சொல்றது ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்க 48 நாள் விரதம் இருந்து உங்க ஆத்மாவை உங்க உடலை சுத்தம் பண்ணி இந்த ஜீவாத்மாக்குள்ள அந்த பரமாத்மாவை கொண்டு வரீங்க. இப்ப உங்க ஆத்மாவை உங்க தலைமையில வச்சு சுமந்து நீங்க கொண்டு போறீங்க. கொண்டு போகும்போது இது வந்து வெறும் உடல் தான். இந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா இருமுடியில இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் ஆத்ம சமர்ப்பணம். உங்க ஆத்மாவை மட்டும்தான் உங்களால கொண்டு போக முடியுமே ஒழிய இன்னொருத்தரோட உயிரை உங்களால எடுத்துட்டு போக முடியாது. இன்னொருத்தரோட ஆத்மாவை உங்களால கொண்டு போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் அவனுடைய முத்திர தேங்காயை மட்டும்தான் கொண்டு போக முடியுமே ஒழிய இன்னொருத்தரை கூப்பிட்டு நெய் ரொப்ப சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அவங்க நெய் ரொப்பணும்னு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா, நீங்க நெய் ரொப்பும் போது உங்களோட மனைவியாகவோ தாயாகவோ இருந்தா மாத்திரம்தான் இதுவும். மனைவியாகவோ தாயாகவோ இருந்தா நீங்க நெய் ரொப்பும் போது பின்னாடி அவங்கவுங்க கையை தொட்டுக்கலாம். அதுதான் சாஸ்திரம். இதுதான் பண்ண முடியுமே ஒழிய அவங்க ரொப்ப கூடாது. ஒருத்தருக்கு ஒரு முத்திரை தான். ஏன் ஒருத்தருக்கு ஒரு முத்திரை அப்படின்னா, உங்க ஆத்மாவை மட்டும் தான் நீங்க சுமந்து கொண்டு போக முடியும். இன்னொருத்தரோட ஆத்மாவை நீங்க சுமந்து எடுத்துட்டு போக முடியாது. அவங்கவுங்க பாவ கணக்கு அவங்கவுங்க கர்மவினையை அவங்க தான் அனுபவிச்சாகணும். இங்க அப்படி இருக்கும்பொழுது அவங்க ஆத்மாவை அவங்க தான் இருமுடியில வச்சு கொண்டு போய் ஆகணும். நம்ம கொண்டு போக முடியாது. அதனால நிறைய பேர் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவர் நெய் ரொப்பி தரேங்கிறாரு, அவருக்கு வந்து ரொம்ப நாள் வேண்டுதல் இருக்கு அதனால நெய் ரொப்பி தரேங்கிறாரு அப்படின்னா அதை வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. இதை குருமார்கள் வந்து ஆனால் சொல்றது கிடையாது. இதை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும், அதை அவங்க குரு மூலமா தெரிஞ்சுருந்தாதான் அவங்க சொல்ல முடியும். இப்படி ஒரு இது இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆத்மாவை நம்ம தலைக்கு மேல வச்சு கொண்டு போறோம். இது யாருக்கு விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்க குருவுக்காக நீங்க எடுத்துட்டு போகலாம். உங்க குருவால மலைக்கு வர முடியல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவர் வந்து ரொம்ப தள்ளாத நிலைமையில இருக்காரு அப்படின்னா அந்த குருவுக்காக நீங்க எடுத்துட்டு போகலாம் நெய் தேங்காய். புரியுது. அதுக்கு மட்டும்தான் விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த நெய்யை நிரப்புறோம். அப்ப அந்த நெய்யை நிரப்பிட்டோம் அப்படின்னாலே அந்த பரமாத்மா நமக்குள்ள வந்து ஐக்கியம் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதை முன்முடியில வச்சு சுவாமிக்கு தேவையான மற்ற அபிஷேக சாமான் எல்லாத்தையும் முன்முடியில வச்சிடறோம். நம்ம போடுற அரிசி அப்படிங்கிறது நம்ம அந்த சுவாமிக்கு அங்க நைவேத்தியத்துக்காக கொடுக்கப்படுற அரிசி, அவருக்கு நைவேத்தியத்துக்காக கொடுக்கப்படுற அரிசி. அந்த அரிசியை கொடுத்துட்டு அந்த அரிசியிலேருந்து துளி எடுத்து உங்க வீட்டு அம்மா கிட்ட நீங்க கொடுக்கணும். நீங்க திரும்பி வர வரைக்கும் அதை அவங்க வச்சிருக்கணும். ஆமா, அந்த அரிசியை துளி கொடுத்துட்டு இந்த பின்முடி அப்படிங்கிறது நம்ம சமையலுக்கான விஷயங்கள், நம்ம வழியில சாப்பிட்றதுக்கான விஷயங்கள்லாம் அந்த பின்முடியில வச்சுக்கணும். நீங்க இப்பெல்லாம் பின்முடியில வந்து இப்பதான் சமைக்கிற கல்ச்சரே இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க பின்முடியில என்ன வைக்கலாம், ஏதாவது பிஸ்கெட் பாக்கெட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நீங்க திரும்பி படி இறங்கும் பொழுது 18ஆம் படியில தேங்காய் உடைப்பீங்க, வீட்டு வாசல தேங்காய் உடைப்பீங்க, அதை பின்முடியில வச்சுக்கலாம். வச்சா பேலன்ஸா இருக்கும் ரெண்டு பக்கமும். இப்படி அந்த இருமுடியை ஒரு நல்ல குருவின் மூலமாக கட்டி எப்ப அந்த இருமுடியை இன்னொன்று அந்த இருமுடி கட்டும் பொழுது
விஷயம் தெரிஞ்ச குருமார்கள் செய்வாங்க. அந்த நெய் தேங்காயில சுவாமியோட மூலமந்திரத்தை ஜெபிக்கணும். அந்த காலத்துலாம் இன்னும் நல்ல விஷயம் தெரிஞ்ச குருமார்கள் இப்போ நாளை முடி கட்டும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த நெய் தேங்காயில சுவாமியை ஆவாகனம் பண்ணி சுவாமியோட மூலமந்திரம் 11 ஆவர்த்தி ஜெபிச்சு அதை தான் கட்டில ஏற்றுவோம். புரியுது. அப்ப அது சுவாமி பிரத்யட்சமா இருக்கார். அந்த நெய் தேங்காயில தலைக்கு மேல சுவாமி பிரத்யட்சமா இருக்கார். அதுதான் இன்னி வரைக்கும் நீங்களும் பெரிய பாதை போய்க்கணும். அவங்க அந்த 3 நாள் 4 நாள் பெரிய பாதையில போனா கூட சில தேங்காய் விரிசல்லாம் விடும். ஆனா நெய் வெளியில வந்ததா சரித்திரமே கிடையாது. அப்படியேதான் இருக்கும் நெய் எடுத்தா. ஆனா சில சாமிகள்லாம் சொல்லுவாங்க, நெய் வந்து இருமுடி முடிக்கும் போது நெய் நல்லா உருண்டு திரண்டு இருந்தது, நெய்ல டால்டா கலந்துருந்தாதான் உருண்டு திரண்டு இருக்கும். அதுதான் உண்மை. அப்படி இருக்கக்கூடிய இருமுடியை வந்து அந்த இருமுடியை நம்ம தலைக்கு மேல சுமந்துட்டு போறோம்னா நம்ம ஆத்மாவை நம்ம சுமந்துட்டு போய் பெரிய பாதையில போகும்பொழுது உங்க உடம்பு வந்து ஒரே நேர்கோட்டுக்கு வருது. இப்போ உடல் வந்து ஒரே நேர்கோட்டுக்கு வந்து இருமுடி தலையில இருக்கும் பொழுது குண்டலினி சக்கரம், இந்த மூலாதார சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த மூலாதாரத்துலேருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி ஆகியான்னு குண்டலினி சக்கரம் வந்து டிராவல் ஆகுது. அந்த குண்டலினி சக்தி எப்போ டிராவல் ஆகும்? இந்த மலை இப்படி இருக்கக்கூடிய மலையில இந்த பெரிய பாதையில் நீங்கள் ஏறும்பொழுது இந்த தண்டுவோட ஒரே நேர்கோட்டுக்கு வரும்பொழுது இந்த 48 நாள் விரதத்தினால உங்கள் பிரம்மச்சரியம் அதிகமாக இருக்கும். உங்கள் அவுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மசக்தி, பிராணசக்தி வந்து அதிகமாக இருக்கும். இந்த இருமுடியும் தலையில் இருக்கும்போது ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அந்த பிராணசக்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். அப்படி அந்த பிராணசக்தி மேலே வந்து நீங்கள் சபரிமலையில் போய் அந்த நெய்யபிஷேகம் பண்ணும் பொழுது உங்க ஆத்மா அந்த பரமாத்மாவோட சேருது. உங்க ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோட சேர்த்துடுறீங்க. சேர்த்துட்டு மீண்டும் அந்த நெய்யை பிரசாதமா நீங்க ஸ்வீகரிச்சு எடுத்துக்கும் பொழுது அந்த பரமாத்மா உங்களுக்குள்ள வந்துடுறாரு. அப்படி வந்துடும் பொழுது இந்த குண்டலினி சக்கரமும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு அந்த ஆக்ஞா சக்கரம் தான் சபரிமலை. ஆக்ஞா சக்கரத்தை அடையும் பொழுது அடுத்து சகசிராரம். சகசிராரம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத இடம் தான் காந்தமலை. கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒரு ஜோதியா காட்சி கொடுக்கறது தான் சகசிராரம். அந்த ஜோதியை தரிசனம் பண்ணும் பொழுது உங்க குண்டலினி வந்து சகசிராரத்தோட கலந்துடுச்சு அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப, அதாவது நம்ம கற்பனைக்கு எட்டாத மிகப்பெரிய விஷயம். அது பெரிய பெரிய ஞானிகளும் துறவிகளும் லட்சம் வருடங்கள் தமம் இருந்து அடையக்கூடிய இந்த அனுபவிக்க வேண்டிய விஷயத்த 48 நாள் விரதத்தின் மூலமாகவும் இருமுடி மூலமாகவும் சாதாரண கலியுகத்துல சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனும் அனுபவிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான தாத்பரியம் தான் இருமுடி தாத்பரியம். இதை புரிஞ்சு நம்ம செய்யும்போது கண்டிப்பா. இதுல இன்னொரு பெரிய விஷயம், இப்போ சமீப காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம யாத்திரையில வந்து மிக அதிகமா பேசப்படுறது வந்து இந்த கூட்ட நெரிசல்கள் அதிகமா பேசப்படும். அப்போ நம்ம என்னன்னா இந்த 18 படியில போய் ஏறிட்டோம், நம்ம இருமுடி வச்சுட்டு 18 படியில ஏறும்போது சன்னிதானத்தை வந்து சுவாமியை தரிசனம் பண்ணும்போது நான் இருமுடியை வச்சுட்டு தான் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாத்தியம் வந்து இப்போ பேசப்படுறது. அதனாலே என்னன்னா பல இடங்களில் கூட்டங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் போக மாட்டேன், ஏன்னா வந்து இருமுடியோட நான் சுவாமியை சன்னிதானத்தில் தரிசனம் பண்ணாதான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேசப்படுது. இது எப்படி பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்? அதாவது நியாயமாக பார்க்க போனால் சுவாமி தரிசனம் அப்படிங்கிறது எப்படி அமையணும் அப்படின்னா, நம்ம பம்பால ஸ்நானம் பண்ணி அந்த ஸ்நானம் பண்ண கையோட போய் சுவாமியை பார்க்கணும் தான் ஆதி காலத்துலேருந்து இருக்கப்பட்ட விஷயம். இப்போ காலப்போக்கில் இந்த மண்டல காலம் மகர காலத்தில் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அதை இந்த காலத்துக்காக நம்ம அதை பார்க்க முடியாது. இப்போ உண்மை என்ன அப்படின்னா 18ஆம் படியில் வந்து அந்த காலத்தில் இப்போ தான் 18ஆம் படிக்கு இந்த கவசம் போடப்பட்டிருக்கு. முன்னாடி 18ஆம் படிக்கு வந்து கவசம் கிடையாது, அப்படி கருங்கல் தான். அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா ஒவ்வொரு படியில ஒரு தேங்காய் உடிச்சிட்டு போவாங்க. இப்போ 17ஆவது வருஷம் அப்படின்னா 17ஆவது வருஷத்துல உடிப்பாங்க, 8ஆவது வருஷம்னா 8ஆவது வருஷத்துல தேங்காய் உடிப்பாங்க. ஒவ்வொரு படியும் தேங்காய் உடிச்சு தான் போயிட்டு இருந்தாங்க. இது அந்த காலத்துல இருந்த வழக்கம். இன்னொன்று அந்த காலத்துல ஏறுறதும் 18ஆம் படி வழியா தான், இறங்குறதும் 18ஆம் படி வழியா தான், அப்படிதான் இருந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த கூட்ட நெரிசல் அதிகமாகும் பொழுது அதை நம்மளால பின்பற்ற முடியறதில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி நேரத்தில் தரிசனம் நம்ம 18ஆம் படியோட இருமுடி ஏறிட்டு பகல்ல தான் சுவாமி பார்க்கணும், வேற வழி கிடையாது, நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்ப இருக்கிற கூட்டம் அந்த மாதிரி இருக்கு. இதுல ஏதாவது இல்ல நான் இருந்த விரதம் தப்பு அப்படிங்கிற மாதிரி இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி கிடையாது. அதாவது நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்றதுன்னா, சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம சபரிமலையில எவ்வளவு நேரம் சாமி பாக்குறோம், ஒரு செகண்ட் கூட கிடையாது, அவ்வளவுதான். நம்ம சுவாமி பாக்குறோம் அப்படிங்கறத விட அந்த சுவாமியோட கண்ணில் நம்ம படணும். அதான் அதுக்கு என்ன வழிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கான வழி 48 நாள் விரதம். இந்த 48 நாள் விரதத்தை நம்ம முழுமையாக பூர்த்தி பண்ணாலே யாராலையும் 100% விரதம் இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளால முடிஞ்ச மட்டும் ஆத்மார்த்தமாக இந்த 48 நாள் விரதத்தை நம்ம பூர்த்தி பண்ணாலே அந்த சுவாமியோட கண்ணில் நம்பப்படுவோம். இப்போ அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். அந்த சுவாமியோட கண்ணில் நம்ம படுறதுக்கு ஒரு கதவு கண்டிப்பாக தடையா இருக்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. உங்க கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் தான் கதவு தடையா இருக்கு. அவருக்கு வெளியில யார் இருக்காங்கன்னு தெரியாது. அவருக்கு அப்படி கிடையாது. அவர் கண்ணில் நம்ம பட்டு அந்த இருமுடி வந்து 18ஆம் படி ஏரியாச்சுனாலே இந்த இருமுடியோட ஆகிருதியை வந்து சுவாமி ஏத்துக்கிறாரு. கண்டிப்பா அந்த இருமுடியோட சக்தியை சுவாமி ஏத்துக்கிறார். அதனால அவர் கண்ணில் நம்ம படுறதுக்கு என்ன வழின்னு தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு நம்ம 48 நாள் விரதத்தை முழுமையா இருந்தாலே போதும்.
இந்த நடுவில் வந்து எனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அது வந்து அபசகுணமோ இந்த மாதிரி தேவையில்லாத நம்பிக்கைகள் இல்லாமல் இதில் நிறையா இருக்குது. அதாவது நான் ரீசெண்டாக கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட சொன்னேன், மாலை போட்டு 10 நாளில் விரதம் இருக்காங்க, விரதம் இருந்து மலைக்கு போகிறாங்க, அது அவங்களுக்கு பெரிய தப்பாக படலை. ஆனால் கன்னி பூஜை பண்ணலாங்கிறது பெரிய தப்பாக படுது. உண்மைதான். அப்போ எது தம்புரூல்னு சொல்லுவாங்க அந்த சயின்ஸ்ல, எது தம்புரூலோ அதையே நீங்க பண்ணாங்க. தம்புரூல் 48 நாள் விரதம் இருக்குங்கிறது தம்புரூல், அது உங்களுக்கு தப்பாவே படல. ஆனா கன்னி பூஜை பண்ணலன்னா தெய்வ குத்தம் அப்படின்னு. கூட்டம் இல்லாத மாசத்துல நான் போவேன்னு சொல்றது தப்பா படல. ஆமா, இருமுடி கட்டிட்டு கூட்டம் இல்லாத மாசத்துல போறேன் அப்படிங்கறத சொல்றது தப்பு இல்ல. இப்படிதான் நம்ம வந்து மாற்றப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் வந்து பெரிய தவறு கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களால விரதம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன். இப்ப சில பேர் வீட்டுல வந்து இப்ப நிறைய பேர் ஃபேமிலி வந்து இந்த காலத்துல சின்ன நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிப்போச்சு. அப்படி நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கும்போது இப்போ நீங்க வீட்டில் விரதம் இருக்கீங்க, சின்ன வீடு தான் அப்படிங்கும்போது, இப்போ சென்னையெல்லாம் ரொம்ப சின்ன இடத்துல ஃபிளாட்ல இருக்கும்போது, இப்போ உங்க மனைவி வீட்டுக்கு விளக்கா இருக்காங்க அப்படின்னா உங்களால பார்க்காம இருக்க முடியாது. இப்போ என் குழந்தைங்க ஸ்கூல் 2 பேருமே ஒர்க்கிங் அப்படின்னா மீட் பண்ணி தான் குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு தாங்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க என்ன பண்ணலாம்னா 48 நாள், ஏன்னா இந்த கொஸ்டினா நிறைய பேருக்கு வருது, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. 48 நாள் விரதம் மட்டும் இருந்துட்டு நீங்க மலைக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள் கூட மாலை போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் மாலை போட்டு இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப மனதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ சில பேர் மார்க்கெட்டிங் லைன்ல இருப்பாங்க, வெளியூர் போறதே உங்களுக்கு வேலையா இருக்கும், அடிக்கடி ஃபாரின் போக வேண்டியிருக்கும் மாலை போட்டு, இல்லை வேற ஸ்டேட்டுக்கு போக வேண்டியிருக்கும், வெளியில சாப்பிட்ற மாதிரி வரும். கூடுமான மட்டும் வெளியில சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க, நீங்களே எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல விரதம் மட்டும் நீங்க இருந்துட்டு மலைக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இருமுடி கட்டும்போது கூட நீங்க மாலை போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா எந்த நிலையிலையும் 48 நாள் விரதம் இல்லாம மலைக்கு போறேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை சுவாமியே என்ன சொல்றாரு அப்படின்னா, காசு இல்லாதவன் கடத்திற்கு போன மாதிரி தான் அப்படிங்கிறது. காசு இல்லாம கடத்திற்கு போனா என்ன வாங்க முடியும்? இது சுவாமியே சொல்லியிருக்கு ஸ்லோகமா, குருநாத வாக்கியானத்துல அவரே சொல்றாரு, காசு இல்லாதவன் 48 நாள் விரதம் இல்லாம யாரும் என்ன பார்க்க வரானோ அது வந்து காசு இல்லாதவன் கடத்தெருவுக்கு போன மாதிரி தான். இந்த யாத்திரையில முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாலையை கழட்டுறது, இது எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா, மாலையை வந்து திருப்பி குருநாதர் கழட்டணுமா, அம்மாட்ட கழட்டணுமா, இல்ல அந்த சபரிமலையிலேயே நம்ம கழட்டலாமா, பம்பால கழட்டலாமா, நம்ம போட்ட கோவில்ல தான் கழட்டலாமா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் எப்பவுமே வந்து இருக்கும். இதுக்கு வந்து நிறைய விளக்கங்களுக்கு சொல்லப்பட்டு வந்தாலும் இந்த மாலையை கழட்டுற பொறுப்பு யாரோட? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வழியில் பம்பையிலேயே மாலையை கட்டுறது, பழனியில் நான் முடி இறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிலேயே மாலையை கட்டிட்டு அங்கேயே முடி இறக்குறது, இல்லை இப்போ நார்த் இந்தியாவில் இருக்காங்கன்னா திருப்பதி போயிட்டு அங்கே மாலையை கட்டிட்டு அங்கே முடி இறக்குறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய பழக்கங்கள் இருக்குது. இது ஒரு முறையான பழக்கம் கிடையாது. எங்கே விரதத்தை ஆரம்பிச்சிங்களோ அங்கே தான் விரதத்தை முடிக்கணும். எப்போ இந்த யாத்திரையை வந்து முடியும் அப்படின்னா, நீங்கள் மலைக்கு போயிட்டு வந்து மீண்டும் வீட்டுக்கு வந்து உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் தேங்காய் திரும்பி வீட்டில் உடிக்கிறீங்க இல்லையா, இந்த தேங்காய் முதல்ல நீங்கள் எங்கே தேங்காய் உடிச்சிட்டு கிளம்புனீங்களோ மீண்டும் அந்த இடத்துல நீங்கள் தேங்காய் உடிக்கும் பொழுது தான் உங்களோட யாத்திரை முழுமையடைகிறது. ஃபுல்ஃபில் ஆகுது. அது வரைக்கும் அந்த யாத்திரை வந்து முழுமையடையலை, ஃபுல்ஃபில் ஆகலை. அப்படி அந்த இடத்துல தேங்காய் உடிக்கும் பொழுது மீண்டும் அப்போ தான் அந்த பரிவாரகணங்கள்லாம் சுவாமி திரும்ப கூட்டும். அது வரைக்கும் பரிவாரகணங்கள் உங்கள் வீட்டுக்கு காவலாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் மலைக்கு போய்ட்டு வருது 2 நாள், அப்போ வந்து மலைக்கு போய்ட்டு வரதுக்கு 15 நாள் ஆகும். குடும்பத்தை யார் பார்த்துப்பா? அது வரைக்கும் கருப்பண்ண சுவாமியை நம்பி தான் எல்லாரும் அந்த காலத்தில் மலைக்கு, கருப்பண்ணை நம்பி மாத்திரம் தான் மலைக்கு போனாங்க. அந்த 15 நாள் அந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது கருப்பனோட பொறுப்பு. இன்னைக்கும் என்னோட குருசாமி எங்கள் அப்பா, அவரோட குருசாமி இருக்காரு ஐயப்பதாசன் மாமான்னு, அவர் தஞ்சாவூரில் தனியாக ஐயப்பன் கோயில் கட்டி 60 வருஷம் பூஜையே பண்ணியிருக்காரு. அவர் மண்டல பூஜை. இப்போ ஒரு காலமாயிட்டாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் மகர சங்கரமத்துக்கு மலைக்கு போயிட்டாருன்னா அந்த வீட்டில் இன்னைக்கு அந்த ஃபோட்டோ இருக்கு, அந்த வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவில் ஒரு ஒய்ஃபுக்கு ஜோதி தரிசனம் தெரியுமா? ஓ, அந்த சுவாமியோட ஃபோட்டோவில் ஜோதி தரிசனம் தெரியும். அந்த அளவுக்கு சாநித்தியமா இருந்தவங்க எல்லாமும் இருந்திருக்காங்க அப்படி மலைக்கு போனவங்க எல்லாம். அதெல்லாம் இப்ப நினைக்கும் போதுமே எனக்கு சிலிர்ப்பா இருக்கும். அவர் மனைவிக்கு ஜோதி தரிசனம் தெரியும் வீட்டுல போட்டோல. கண்டிப்பா. அப்ப நம்ம வீட்டுல வணங்கக்கூடிய ஐயப்பனுக்கு அந்த அளவுக்கு சாநித்தியம் இருக்கு, அதை நம்ம உணரணும். அங்க வந்து விரதத்தை முடிக்கிறது தான் முறை. அப்ப அந்த தேங்காயை உடிச்சு வீட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு என்ன பிரசாதம் பண்ண முடியுமோ சுவாமிக்கு அதை பண்ணி நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு இயன்ற அளவு பூஜைகளை பண்ணி நமஸ்காரம் பண்ணி, குரு இருந்தார் அப்படின்னா குரு முகாந்திரமாவோ இல்லை அம்மா முகாந்திரமாவோ அந்த மாலையை எடுத்து வச்சு விரதத்தை முடிச்சு நம்ம சபரிமலையிலேருந்து கொண்டு வந்த பிரசாதங்களை மீண்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி பிரசாதம் அப்படிங்கிறது என்னன்னா நெய் தான். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண நெய், விபூதி, சந்தனம், குங்குமம் இதெல்லாம் தான் பிரசாதம். இந்த பிரசாதங்களை அவர்கள் ஸ்வீகரிக்கும் பொழுதுதான் அந்த விரதம் பூர்த்தி ஆகிறது. அப்படி இல்லாம வழியிலே பழனிலே விரதத்தை முடிச்சுட்டு என்னென்னமோ சொல்லனாத விஷயங்கள் அதெல்லாம் வந்து இதே கிடையாது. ஒன்றும் இது கிடையாது. கண்டிப்பா.
நம்ம இந்த சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இந்த யாத்திரையை பற்றின ஒரு நல்ல ஒரு நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க எங்களோட நேயர்களுக்காக. இந்த விளக்கங்களில் வந்துட்டு மிக குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த யாத்திரை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகங்களும் நம்ம ஒரு நல்லபடியாக ஒரு தீர்வு கண்டோம். சாஸ்தாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஐயப்பரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ எரிமேலியிலிருந்து சன்னிதானம் வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. அடுத்தடுத்த வர விஷயங்களில் வந்து நம்ம சரண கோஷங்களில் இருக்கிற சுவாமியோட இந்த ஆறுபடை வீடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் நேரத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. சுவாமி கண்டிப்பாக.